தமிழ்நாடு ரோட்டில் வரும், போய் நிப்பாட்டலாமா இல்லை நேராக போயிட்டே இருக்கலாமா? இடம் ஃபுல்லாக மஞ்சள் போட்டுருக்காங்க. எதுவும் போன வாரத்தில் எதுவும் மழையே பெஞ்சுதா? தண்ணி கொஞ்சம் நிறையா கிடா மாதிரிக்குது. நல்லா தானே ஏறிட்டு இருந்தீங்க, கீரை டவுன் பண்ணி பேண்டி சவுண்டு போடுது. அதெல்லாம் பார்த்தா கடுப்பா இல்லை? லைன் ரொம்ப தூரத்துக்கு நிற்குது. பங்கு வந்தாச்சு மக்களே, வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஹைவேஸில் இருக்கேன். அதாவது ஹைதராபாத் டு நாக்பூர் ஹைவேஸில். சென்னையிலேருந்து நான் வரல, காவேரியிலேருந்து அண்ணங்கிட்ட வண்டி மாற்றிட்டு பாண்டியில் எடுத்துகிட்டு நாக்பூர் போயிட்டுருக்கேன். இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே வெயில் தாங்க முடியல, அதனால் கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவோம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். சின்னதாக ஒரு பிரேக்கு. சரி, ரைட்டு இங்கேருந்து கிளம்பலாமா? ஏன்னா இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து ஒரு 450 கிலோமீட்டராவது இருக்கும். நாளைக்கு காலைல போய் ஆகணும் எப்படியாவது, அதனால் வேறு வழி இல்லை, ஓட்டினா தான் உண்டு. சரி ரைட்டு வாங்க இந்த கிளம்பா. இங்கே பார்த்தீங்களா, பலாக்காய் தூக்கி போட்டு போயிருக்காங்க, நிறையா இருக்குது. ஏன் தூக்கி போட்டு போனாங்கன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்களேன். வீணாக போச்சா இல்லை என்னன்னு தெரியல, எதுக்கு தூக்கி போட்டு போனாங்களோ. அப்படிக்காக காட்டு வழியில் எங்கன்னா போய் தூக்கி போட்டு போயிருந்தாங்கன்னா என்னது குரங்கு அதுங்கெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இங்கே வேஸ்ட்டாக போக போகுது. இந்த வாகனம் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். டாட்டா 12 வீலு. என் வண்டியை அப்படியே காவேரியில் அண்ணன்கிட்ட மாற்றி விட்டுட்டு இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். போன வீடியோவில் வந்து இருக்கோம், பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி புறப்படலாமா? ஆனால் இன்னமும் டயர்டாக தான் இருக்குது. சரி, இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது, போய் ஆகணும். இன்னும் அந்த ஹேண்ட் பிரேக் எடுக்கும் போது மட்டும் அடிக்கடி எனக்கு இங்கே தான் வருது. ஏன்னா நம்ம லைலாண்டில் இங்கே தானே இருக்குது ஹேண்ட் பிரேக்கு, அது வருது. ஒரு சில நேரம் அந்த கீர் ராடு டபுள் நியூட்ரு ஷிஃப்ட் ஒரு சிந்தனை டக்குன்னு தோணும். ஏன்னா இது நார்மல் தானே, 6+1 தானே. நம்மளுதுனா 14 இல்லை 8+1 டபுள் நியூட்ரு. அதையே ஓட்டி கொஞ்சம் இதுவாக இருந்து டக்குன்னு ஒரு சில நேரம் அந்த சிந்தனை வருது. மக்களே போய் பார்ப்போம். நாக்பூர் போனாலும் தெரியும், ரிட்டர்ன் வந்து எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் சொல்லலை. அங்கே போனாலும் தெரியும், போய் பார்ப்போம் என்ன ஆகுது. இந்த ஸ்டேரிங்கில் இந்த கிரிப்பு வேறு வாங்கி போட்டிருக்கானா, ஆனால் இதை பிடிச்சி ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அது ஃபுல்லாக கவர் ஆகலை, ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி தச்சு வச்சுருந்தாங்கன்னா ஸ்டேரிங்க்கு வாட்டமாக அப்படி பிடிக்கும் போது நல்லா கிரிப்பாக இருக்கும். இது கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்ருக்கா, இது ஒரு இதுவாக இருக்குது. சரி ரைட்டு, பரவாயில்ல, பார்த்துப்போம். காமாரெட்டி தாண்டேன். ஆள் இல்லாத ரோட்டில் யாருக்குடா டீயா அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் வண்டி மூவ்மெண்ட்டே காணா, போகிற பக்கமும் இல்லை வர பக்கமும் இல்லை. அதிகமாக நமக்கு முன்னாடி இன்னொரு வண்டி போய்கிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேன், அப்படியே முன்னாடி போயிட்டே இருங்க, நான் வரேன் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரனா சிங்கிள் ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். அதிலே வந்து ரொம்ப டயர்டாகி போச்சு. இவன் தான் முன்னாடி போயிட்டுருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வண்டி நான் விரட்டலாம் இல்லை, இது வண்டி எடுத்து இப்போ தான் நான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். நார்மலாக 50 தான். ஏன்னா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 50-55 வரைக்கும் நார்மலாக ஓடும்.
எரிக்கணும்னு ஒரு போச்சுன்னா அப்படியே வண்டியே ஒரு அலற மாதிரி ஆகிடும். ஆனால் பிக்கப் இழுத்துரும். இது PS3 தான், பிக்கப்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எம்டி தானே போயிட்டுருக்கோம், அவரை ஏற்றி வச்சு பார்த்துக்கலாம். ஒன்றும் பெருசாக நம்ம வண்டி சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. டாட்டானாலே பிக்கப்பு தான். ரோடு ஏற்றி பார்க்கலாம். டைம் ஆனால் 4 மணி ஆகுது. ஆனால் அந்த வெயில் செம்மையாக இருக்கு. வேற வண்டி வேற கொஞ்சம் அனல் தான், இப்போதைக்கு தெரிஞ்சிக்காது, வரும்போது பார்ப்போம். குளிர் டைமில் ஓட்டுறதுக்குன்னா கரெக்டாக இருக்கும். கதை 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 கதைன்னு ஓட்டு ஓட்டு ஓட்டு. டிரைவரு எங்கே எங்கே எல்லாம் தெலுங்குல எழுதிது. அந்த 380ன்றது வேணால் நாக்பூராக இருக்கலாம், தெலுங்கானாவில் இருக்கும். வண்டி பிரேக்லோனா இதெல்லாம் ஆயிருக்கு போல. தலைவர் செடி கல்லுலாம் எடுத்து வைக்கிறாரு. மெக்கானிக் இருக்கிறாங்க வண்டியில். போகிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனர் ரோடு தான். ஆனால் என்ன ஒன்று, இது கம்பெனிக்கு போக சொல்லலை, போய் பங்கில் போய் நில்லுங்க அப்படின்னாங்க. ஏன்னு தெரியல, போய் அவரோட அங்கே போனால் எங்கே போகணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதே ரிட்டர்ன் சென்னை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், போனால் தான் தெரியுன்ற மாதிரி. நாள் போக போக தான் என்ன ஆகும் தெரியும். கொஞ்சம் வருஷம் கணக்கு ஆகுது. ஆமாம், ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நம்ம பண்டுவில் ஓட்டி. ரொம்ப மாதம் கழிச்சு இப்போ தான் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். நம்ம டாட்டா கம்பெனி கேப்னு ஓட்டிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் இந்த வண்டி பனாலுவிலுக்கு போய் அதுக்கப்புறம் இப்போ தான் பண்டுவில் மாற்றி எடுத்துன்னு வரேன். அது இது பலாப்பழம்பா, சரி பலாப்பழம்ன்ற பாருங்க. அங்கே பார்த்தோன்னே அதே நான் அவங்க வருது, பப்பாளி பழம். வெயில் டைம் ஆகிடுச்சு, மாங்காய் சீசன் வந்துடுச்சு, மாம்பழம் விற்றுருக்காங்க அங்கே இங்கேன்னு. ஆனால் ஆல்ரெடி சூடு, மாம்பழமும் சூடு தான். பார்க்கலாம், ஏன்னா நம்ம ஆந்திராவில் தான் அதிகமாக விற்றுருக்காங்க. போகும்போது வேணா ட்ரை பண்ணிப்போம். இங்கே போயிட்டா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி வெயில் வேறு பட்டையை கிளம்பிட்டு தான் இருக்கு. நம்ம போன ரோடு போய் வரும்போதே விட அதிகமாக தான் இருந்தது. இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இடத்துல நெல் அறுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில இடத்துல இப்போ தான் விளையுது. நெல்லுக்கு சீசன் கிடையாது, எப்போனா விளையுமா. சுகர் மில்லு ஓடிக்கிட்டு இருக்குது, பைப்புலேருந்து புகை வருது. ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வண்டிங்க கம்மியாக தான் இருக்குது, கரும்பு வண்டிங்க. இதெல்லாம் அதிகமாகனா அப்புறம் அதிகமாக மாட்டு வண்டியில் தான் வரும். மாடுங்க 2 மாடு இருந்தால் லோல் போட்டு இழுத்துட்டு வரும். எவ்வளோ வெயிட்டையும் மொத்தமாக தலையில் கட்டுறது இல்லாத அந்த தடி வரும் பாருங்க, மாட்டுக்கு முறுக்கில் போடுறாங்கல்ல, அது மேலே அவங்க வரைக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க. ரேடு வேற. இதெல்லாம் 5 கேஜி கஷ்டப்பட்டு இழுத்துக்கு வரும் எப்படியோ. சரி, அவங்களுக்கு அதான் பொழப்புன்ற மாதிரி இதைய வச்சு ஓட்டுறாங்க. காட்டு வழியிலே பயணம் கொஞ்ச நேரத்துக்கு. படம் மட்டும் வச்சுக்கிறாங்க, ஆனால் ஒன்றையும் பார்க்க முடியல. லெஃப்ட் சைடில் பாருங்க, ஃபுல்லாக காட்டி பிடிச்சி எரிஞ்சு போய் கிடக்குது.
அவங்களோட வரும்போதே பார்த்துருந்துருப்போம், எரிஞ்சு இருந்திருக்கும். அப்படியே டவுன் இறங்கிட்டு இருக்கு. அப்படியே போட்டோம். அது கடல்ல இருந்து காலை எடுத்து கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கு நீட்டி எங்கன்னா வச்சுக்க. ரொம்ப எரிஞ்சு போய் தான் இருக்கும் போல. எங்கேயாவது ஏதோ ஒன்று ரெண்டு இடத்த பார்க்க முடியுது. இன்னும் மகாராஷ்டிரா உள்ளெல்லாம் போயிட்டோன்னா சுத்தமாக காஞ்சி போய் தான் கிடக்கும். போல இந்த பக்கம்னா எப்பனா தான் வரும். அதுவும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க யாரும் நம்ம கூட வர மாட்டேங்கிறாங்க. போகும்போது போன வீடியோவில் திருவோம் தலைவர் வீடோ தலைவர் ஆப்போசிட்டில் போனாரு பார்த்துட்டு வந்துருப்போம். இன்னும் ஒரு 2 3 4 5 பேர் இருக்காங்க. ஆனால் யாரும் இப்போ நம்ம கூட இப்போதைக்கு ட்ராவலில் இல்லை. எவ்வளோ போனால் நம்ம தனியாக தான் போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக நெல் வயல். நெல் வயல் ஆடு பெய்யுது. ஓ, அந்த இடம் மட்டும் காலியாக இருக்கும். வண்டியிலே எல்லாம் சமைச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல எண்ணங்கிறேன். ஆனால் அடுப்பு மட்டும் இதில் இல்லை. அதனால என் வண்டியில் எடுத்து போட்டு வந்துருக்குறேன். எல்லாமே இருக்கு. ஓ, முதல்ல ரன்னிங்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த கேஸ் எல்லாம் கிடைக்கிறதில்ல வேற. இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சா, அதே மாதிரி தானே இருக்குது. அங்கங்கே தட்டுப்பாடு தான். அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். போய் பார்ப்போம். நம்ம போகிற இடம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். ஆனால் சமைச்சிடலாம் பொறுங்க. இது வரைக்கும் பார்க்காத, ரொம்ப நாள் பார்க்காத எதுனா பார்க்குற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். நம்ம அந்த வண்டியில் தான் இன்னும் ஒரு வேலை கூட அதில் இன்னும் அடுப்பே பார்த்தா சோறாக்கல. சோறே ஆகல, அடுப்பே பார்த்தாக்கல. அந்த வண்டி எடுத்து வந்து நம்ம கையில் வந்து ஓட்டிகிட்டு இருந்ததுலேருந்து இந்த ரோட்டில் 2வது டோல்கேட் வரேன்னா 605 ரூபாய். இந்த டோல்கேட்டு நினைச்சாலே எனக்கு கடுப்பாக இருக்கும். ஏன்னா இந்த டோல்கேட் தாண்டி கொஞ்சம் அகலமாக இருக்கும்ல. டோல்கேட் தாண்டினோன்னா அப்படியே போய் ஓரம் கட்டலாம். ஒரு டிவி சாப்பிட்லாம், இல்லை எதனா வாங்கலான்னு இப்போ ஓரம் கட்டணும்னு வச்சுக்கலாம். உடனே வந்துடும் அவனுக்கு பிகில் தூக்கிட்டு. அங்கெல்லாம் வந்து நிப்பாட்டக்கூடாது, ஒன்லி கார் தான் வந்து நிற்பான். அது யாருன்னா ஹோட்டலுக்காரங்க. நம்ம தான் ஹையஸ்ட்டாக வந்து இங்கே இதுக்கு எல்லாத்துக்குமே பே பண்ணுறோம். ஆனால் நம்ம போய் லாரி போய் நின்றுச்சுன்னா அப்படியே வாழ்னு இந்த சைடில் இருக்கிற ஹோட்டலுக்கு தான். காரில் வந்து சாப்பிட்டா சாப்பிட்லாம். நாங்கள் வந்து நிப்பாட்டினா தான் உங்களுக்கு இடம் அடைச்சிக்குது. ஹைவேக்காரங்களோட ரோடு டோல்கேட்டு அந்த இடத்துல இவங்க பண்ணிட்டுருப்பாங்க. இந்த இடத்துல போய் சாப்பாடே நம்மளே வாங்கினா கூட போய் நிப்பாட்டுறது கிடையாது. இப்போ அவங்களுக்கு தான் அந்த இடம் ஏற்றி கொடுத்துக்கிறான்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. கடுப்பாக இருக்கும். அங்கடா ஆப்போசிட்டில் போயிருக்கீங்க. வடக்கு நண்பர்களே, இந்த பக்கம் வந்தாலும் கீழே இறங்கலாம், அதே மாதிரி அந்த பக்கம் போனாலும் கீழே இறங்கலாம். ஆப்போசிட் ரோட்ல ஆப்போசிட்லேயே போக வேண்டியது தான். இந்த அட்ரஸ் சொல்ல 149 ஓட்டு அப்படிதான் தெரியும். ஆனால் அங்கே எவ்வளோ தூரம் இருந்தது. அந்த சின்ன நெல் அடிக்கிற மிஷினு. ஆனால் வண்டி கரெக்டாக இது செட் பண்ணி டிராக்டரில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நிறையா வந்து வீச்சர் வண்டிகளில் வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க டிராக்டரில் செட் பண்ணியிருக்காங்க. நெல் அறுவடை டைம்ல தான் கிட்டத்தட்ட முடியும் போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அறுத்துட்ருக்காங்க. பாதிக்கு மேலே முடியுது. நல்லா ஓடிட்டு வெயில் நல்லா இருக்குது. ஏன்னா டீ சாப்பிட்லாமா? எங்கேயும் டீ நல்லா இருக்காது. சரி பார்ப்போம். போ நல்ல கடையை பார்த்து நிப்பாட்டி டீ சாப்பிட்டு போகலாம். நிஜாமாபாத் ஜங்ஷனு ஆர்மூர் தாண்டி தமிழ்நாடு ரோட்டில் வரும். போய் நிப்பாட்டலாமா இல்லை நேராக போயிட்டே இருக்கலாமா?
டைம் இல்லை. சரி கிட்ட போய் முடிவு பண்ணுவோம். கேபினுக்குள்ள கொஞ்சம் நேரம் வந்து இருக்கிற இடம் மட்டும் அப்படியே விட்டு விட்டு அந்த ஹீட்டு மாறுது பாருங்க. இந்த மாதிரி நிழல் கடிச்சு ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு ஏய் நான் இஷ்டப்படி தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி டைம் கிடைக்குமா கணிக்க. ஒரு கடை இருக்குது, தமிழ்நாடு கடை தான். ஆனால் மளிகை பொருள் வாங்குறாங்கன்னா அங்கே வாங்கலாம். அதான் எல்லாம் இருக்குது. நம்மளே அங்கே பார்த்துப்போம். நம்மளுக்கு தேவை கிடைக்காத பொருள்னு பார்த்தா நம்ம ஒரு மிளகாத்தூள், எண்ணெய் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினாக மிளகாத்தூள், அரிசி, ஒரு 2 மட்டும் தான். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டா பச்சரிசி தான். நம்ம புழுங்கல் அரிசி தானே சாப்பிட்றோம், பாயில்டு அரிசி. அது மட்டும் கொஞ்சம் கிடைக்காத ஒன்றும் எல்லாம் இதெல்லாம் அப்படியே போய் சமாளிச்சு கிழிச்சிடுறேன். இதெல்லாம் வேற வாங்கணுமா அவனுக்குன்னு இருக்கிறது ஒரு சேஃப்டி தான். அதாவது இது கம்பு, சோளம், அதுதான் கம்பா கேழ்வரகா முன்னாடி சிவப்பு கலர்ல தான் தெரியல. இது ஃபுல்லாக ஆனால் சோளம் பழைய வச்சுக்கிறேன், மூட்டை பிடிப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எதுவும் ஒன்று வேறு வண்டி நிப்பாட்டுற இடத்துல இவங்க இந்த வேலையை பார்த்துனாங்களா, ஏன்னா இதை நம்பிட்டு வண்டி நிப்பாட்டலான்னு பார்த்தோன்னா இடம் கிடைக்காது. ரேட்டு அவங்களுக்கு இடம் வசதியாக இருக்கும். வாட்டமாக 2 பக்கம் வச்சுருக்கேன், ஆப்போசிட்லேயும் அதே போல தான் இருக்கும். தமிழ்நாடு ஹோட்டல் வந்துருச்சு. சரி ரைட்டு, நிப்பாட்டி ஒரு டீ நாச்சு குடிச்சிட்டு போ. டீ சுமாராக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். இடமே காலியாக தான் இருக்குது. டீ வாங்கியாச்சு. கண்ணாடி கிளாஸ், கப்பு கிளாஸ் இல்லை, இங்கே மட்டும் கிடைக்கும். கிளம்பலாமா? அதான் ஒரு டீயை குடிச்சாச்சு, மறுபடியும் அப்படியே எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். நிர்மல் 29 கிலோமீட்டரா. பூந்தி மலை, லட்டு விட்டு போட்ட பூந்தி மாரி பாறை பெரும் கிடக்குது. 306 கிலோமீட்டரா. அடிலாபாத் 112. அடிலாபாத்தோட தெலுங்கானா முடிஞ்சிடும். மேம்பாலம் ஒர்க்கா போயின்னு தான் இருக்கு போடுங்க. எதிர் வெயில் இப்போ தான் கழுத்து வரைக்கும் வந்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் மூஞ்சி நல்லா அடிக்க போகுது. வண்டி நல்லா தூக்கி தான் போடுது. கூட
முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருந்தது. அந்த வண்டி இந்த தமிழ்நாடு ஓட்டுறதுக்காக நிற்கும்னு பார்த்தேன், எங்கேயும் இல்லை. நேராக போயிட்டே தான் கிடக்கு பொழுது. அப்போ வெயிலில் போட்டு வாட்டி வதக்கி ஈட்டுட்டு வரோம். இந்தமாரி இடமோ இந்தமாரி நிழலும் வந்து நம்ம வருங்காலத்தில் கிடைக்காது. இடம் ஃபுல்லாக மஞ்சள் போட்டுருக்காங்க. இது ஃபுல்லாகவே மஞ்சள் தோட்டம் தான். ஆனால் செடி இவ்வளோ பெருசாகிடுச்சு ஏன் பெருக்கல? ஃபுல்லாக கிழங்கு தானே. ரோடு ஒட்டி போட்டுருக்காங்கப்பா. ஃபுல்லாக தான் இருக்கு கிழங்கு. நல்லா காய் நல்லா பெருசாக விட்டுன்னு வளர்க்குறாங்க போகுது. அப்படின்னா தானே அரைச்சி மஞ்சள் பொடி வரும்ல, நிறையா வரும். எதுவும் போன வாரத்தில் எதுவும் மழை பெஞ்சுதா? தண்ணி கொஞ்சம் நிறையா வர மாதிரிக்குது. எல்லா இடத்துலையும் தண்ணி நிறையா தான் போகுது. ஓடையில், ஏரி, குளம். போனதை நான் பார்க்கும்போது இவ்வளோ தண்ணி இருந்த மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் நிறையா தான் இருக்கு. நேராக உள்ள போனால் நிர்மல் ஊர். அப்படியே ஓரம் தாண்டி போனால் காடு, அறுத்து மலை, சோறாவோட வீடு. எல்லாத்துக்கும் தண்ணி போய்கிட்டு இருக்கு. காடு ஏறிக்கிட்டு இருக்கு. அதுதான் வாட்டர் டேங்க் மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரியல. இந்த வண்டி நல்லா தான் ஏறுது மேட்டில். இந்த வண்டி போயிட்டு போகுமா? ஆனால் ஓவர்டேக் பண்ணணும்னு போனோன்னா கடைசியில் எதனா ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட்டு நம்மளும் ஸ்லோ ஆகிடும், இந்த வண்டி ஸ்லோ ஆகிடும். ஃபுல்லாக எரிஞ்சு போய் தான் இருக்கு. நல்லா தானே ஏறிட்டு இருந்தீங்க. மேலே முனப்பகுதி வந்துருச்சுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான். கீரை டவுன் பண்ணி காண்டி சவுண்டு போடுது. அவ்வளோவா ஏரியாச்சு. ஆனால் அந்த லைனாண்டு ரோடு வண்டியாக இருந்தாலும் ட்ரெயினில் ஏறி வந்துச்சு போகிறதுக்கு நல்லா வேகமாக. ட்ரெயின் சாயந்தரம் 5:10. இது மறுபடியும் அப்படியே கரைஞ்சி ஜாபாக்கா போயிட்டு சின்னதாக ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். ஆனால் அதுக்கு என்ன ஓட்டணும், எத்தனை கிலோமீட்டர் வரும்? எப்படி பார்த்தாலும் பார்டரை தாண்டணும். வரும் ஒரு 100-120 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 150 கூட வரும். ஆனால் இன்னும் அடிலாபாத்தே 70 கிலோமீட்டர் இருக்கும் வந்தது. ஓட்டு போகிறான். அந்த 2 வீலர்லேருந்து கவரில் ஏதோ கீழே விழுந்தது. நானும் ஹார்ன் அடிக்கிறேன், கண்டிக்கவே இல்லை. ஆப்போசிட் பக்கம் போயினேங்கிறேன். சரி சொன்னால் எடுத்துகிட்டு போகலாம்னு வந்துட்டு நானும் ஹார்ன் அடிக்கிறேன். பையான்னு கத்துறேன். காதுலேயே வாங்கலை. மலையில் இருக்க மரம் இதெல்லாம் காஞ்சி போய் சரி இது மட்டும்தான் இருக்கு, சருகா இருக்கு.
நல்லா கீர்லேயே வேகமாக போவோம். டவுனு அடுத்து மேடி வருவோம். அவ்வளோதான், முன்னாடி அட்டி போட்டு வண்டி போகுது, ஸ்லோ பண்ணி விட்டாங்க எல்லா வண்டியும். நல்லா ஏறிக்கிட்டு இருந்த வண்டியும் அடங்கி போய்விடும். ஏறுங்க ஏறுங்க, எல்லாம் வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு. ஒன்றும் போகல, ஒன்றும் போகல. நம்மளையும் யாரும் விட மாட்டாங்க போலியா. மேலே ஏறி வந்தாச்சு. ரைட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாலை நேரம் முடிவுக்கு வருது. ஏன்னா மூலம் இருக்குதா என்னன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி மேடு ஏறிக்கிட்டு இருக்குது வண்டி, அதில் போய் ஸ்பீடு பிரேக் போட்டுக்கிறானுங்க. டவுன் இறக்கத்தில் ஸ்பீடு பிரேக் போட்டால் ஏதோ சரி வண்டி ஸ்லோவாக போவோம், அதுக்காக போடுறாங்க. மேடு ஏறுற இடத்துல போய் ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சுட்டு கடுப்பு வச்சுருவேன். இதோட 4வது ஸ்பீடு பிரேக் அது. அப்புறம் ஒரு கீரின் டவுன் பண்ணி திரும்ப மேலே ஏற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள டீசலை வாங்கிட்டு வைக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த வெள்ளை கோடையே கடுப்பாக இருக்குது. இதில் ஹைவேஸில் ஸ்பீடு பிரேக்கே போட்டு வச்சுக்கிறாங்க. நான் சொல்கிறது டவுன் இறக்கம் இதில் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு 20-30 ஸ்பீடு பிரேக்குக்கு மேலே. இப்போ புதுசாக பேரல்லாம் வச்சுருக்குறாங்க. சரி, இறக்கத்தில் வைக்கலாம், தப்பு இல்லை. ரேட்டுலேயும் வச்சுருக்காங்க, ஒரு கடுப்பாக இருக்கு. அதுலேயே வேறு ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். இது பெருசு. எதை கணக்கு போட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல. அது ஒன்று அது ஒன்று ஒரு 10-20 மீட்டருக்கு ஒரு தடவை ஸ்பீடு பிரேக் வச்சுக்கிறாங்களா. ஒரு தடையும் பிரேக் அடிச்சா என்ன வந்து வேக்கம் சீக்கிரம் வந்துக்குவோம். நான் சொல்கிறத எல்லாம் ஒரு பாதுகாப்புன்னு போடுறாங்க, ஆனால் அது நிறையா இதில் விளைவை உண்டாக்கும். வடக்கம் விட்றான் பேர் வண்டி கமால் கமால். எத்தனை
அதெல்லாம் பார்த்தா கடுப்பா இல்லை. ஐயா சரி, இதுவும் ஒரு சேஃப்டி தான். விட்டா அது மானே ஜம்முன்னு இறங்கும். ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு வீட்லேயே இறக்கணும், அதான் நல்லது. அப்படிதான் இறங்கணும், நல்லா தான் இருக்கும். ஸ்பீடு பிரேக்கர் போட்டு விட்டாங்க. கிட்டத்தட்ட கீழே இறங்கியாச்சா, இன்னுமா அவங்க ஸ்பீடு பிரேக் முடியல. ஸோ சேட். ஸ்கூட்டர் ஆகுது. முடிஞ்சதுதான் நினைக்கிறேன் ஸ்பீட் பிரேக். அடிலாபாத் ஜங்ஷன் வந்துட்டா ஒரு வழியா. இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர்ல ஆந்திரா முடிஞ்சிடும். ஆந்திரான்ற தெலுங்கானா முடிவு போகிறோம். ஸோ வந்துட்டோம் மகாராஷ்டிராவுக்குள்ள. அவ்வளோதான், தெலுங்கானா முடிஞ்சது. நுழைஞ்ச உடனே ஒரு ரெஸ்டாரண்ட் தான், தபால் டுமில் தான். கான்பூர் 175, பாட்ராகுடா 25, பார்டர் 28. லைன் ரொம்ப தூரத்துக்கு நிற்குது. அவ்வளோ தூரத்துக்கு நிற்குது. இது ரெகுலர் தான், அப்படியே வழக்கம் போல் லைனில் நின்று அப்படியே போட்டு அந்த காசை கொடுத்துட்டு போக வேண்டியது தான். எம்டி வண்டி தான் நம்மளுது, இருந்தாலும் வாங்கிட்டு தான் விடுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வேமந்த கிட்ட வந்துட்டேன். சரி, ஓகே. இடம் போட்டு தாண்டா வந்தாச்சு. அடுத்து ஆர்டிஓ தான். நான் பேமெண்ட்டை கொடுத்துட்டேன், நூட்டாங்க போட்டு கிளம்புவோம். முடிந்தது. எல்லாம் ஓடணுமா, எதனா கொடுத்தோமா, ஒடியாந்தோமா, திரும்ப வண்டி எடுத்து ஓடணுமான்னு இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத நிப்பாட்டி வச்சுன்னு அதை காட்டு இதை காட்டு அப்படின்னு ஓடும் வியாபாரம். ரோட்டில் கொஞ்சம் மண்ணு போட்டால் கூட நல்லாயிருக்கும். மெயின் ரோட்டில் வந்து ஏறுற வரைக்கும் அதுவும் போட மாட்டேங்கிறாங்க. 170 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு 30-40 கிலோமீட்டர் வரைக்கும் போனோன்னா தாபா இருக்கும். அதில் ஒரு 2-3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு போகலாம். இதுதான் பாண்ட்ராகுடா ஊர். ஒரு 10 கிலோமீட்டர் வரும். தாபா வந்தாச்சு. தாபாவில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். சரி, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஏன்டா போய் சாப்பிடலாடாங்கட்டா. சரி, கொஞ்ச நேரம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, எப்படி சொல்லணும்னா முதுகு கை காலில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ், கை காலை நீட்டிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லாம். சரி, புறப்படலாமா? டைம் வந்து 3 மணி ஆகுது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு பார்த்தேன். கடைசியில் தூங்கிட்டு இருக்கேன். சரி, ரைட்டு, பரவாயில்ல, பார்த்துப்போம்.
140 கிலோமீட்டர் இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 200 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். கரஞ்சி ஊருக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். நைட்டு பாஸ் பண்ணுறதுக்கு காரணமே ஒரு 2-3 இடத்துல போலீஸ்கார் வந்து அவங்க விரிஞ்சு போச்சுன்னா அதுக்காக தான் பார்த்துட்டு நைட்டு பாஸ் பண்ணுறது தான் இருக்குது. இல்லைன்னா விடிஞ்சதுன்னா கூட எதுவோ போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, யாரும் எதுவும் தொல்லையே இல்லைன்னா. அவன் வந்து நின்ட்டானா 200 3 இடம் கணக்கு வச்சா விட 600 ரூபா போயிடும். அதுக்காகவே பார்த்துட்டு இந்த மாதிரி வெடிங் காலில் டைமு 3 மணி 4 மணி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். யாரு ரோட்டில் எவ்வளோ பேர் மரம் ஊந்து கிடக்குது. இது எப்படி வந்துருக்கோம்? காற்றும் அதிகமாக அடித்த மாதிரி தெரியல. வேலை நம்ம வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வந்து தள்ளி இருக்குமோ அதுக்கு வாய்ப்பு குறைவு தான். அது ரோட்டு ஓரத்தில் வச்சுதான் இது பண்ணியிருக்காரு. இருந்திருக்கலாம் தன்னால். டவுன் இறங்கலாமா? ரைட், இதுக்கு மேலே நோ ஆக்சிலேட்டர் பெடல். ஓட்டு பண்ணி விட்டா வேகமாக போவோம். கியர்லேயே போட்டோம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போனால் தான் வந்துது. ஏன்னா லைட்டாக டேர்ன் இருக்கும் வேறு. இந்த பக்கம் வந்து ஆப்போசிட் பக்கம் ஒரு வண்டி போயிட்டு ஹெட் லைட் வச்ச மாதிரிக்கா வச்சு இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டில் போய்கிட்டு வந்து ஒரு டவுன் இறங்குதுன்னா ஸ்லோவாக வரணும். கண்ட்ரோல் இல்லாத ஆப்போசிட்டில் போகிறது இல்லை பிரேக்கு கம்மியாக இருந்து போகிறதுலாம் தான் நடக்கிறது இந்த மாதிரி வேலை. இங்கே வந்தோடனே ஜில்லுன்னு காற்று மாறுதுன்னு பார்த்தா இங்கே மழை பெஞ்சிருக்கு. இதுதான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு பொழுது. ரோடு ஈரமாக தான் இருக்குது. பரவாயில்லையே இந்த நேரத்தில் மழை பெய்தான். சும்மா லைட்டாக போட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். 20 ரூபா பரவாயில்ல. வெக்கையிலையும் வெயிலையும் இருந்ததுக்கு இப்போ ஜில்லுன்னு காற்று அடிக்கிறது பாருங்க, நல்லா தான் இருக்குது. விட்டால் சாரில் அடிக்குதா இல்லை ஆப்போசிட்டில் போகிற வண்டியோ இல்லை முன்னாடி போகிற வண்டியோ டயர்லேருந்து அந்த சாரில் அடிக்கிற மாதிரி வந்துதான் தெரியல. கராடி மேலே ஏதோ 1-2 சாரில் அடிக்குது. வைப்பர் போட்டால் ஃபுல்லாக தொடங்கின்னு பார்த்தா ஸ்டெப்பாக தொடச்சிட்டு போகுது. லிங்கன்காடு ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அறுபத்தி 2 கிலோமீட்ரு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தொடங்கிடுச்சு. இதுலேருந்து உள்ளே வந்ததுலேருந்து அங்கே பஸ்ஸுக்கு சாரல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. மழையாக பெய்யல எங்கேயோ, ஆனால் சாரல் தான் போடுது. 33 கிலோமீட்டர் இருக்குது நாக்பூர். நம்ம அப்படியே முன்னாடியே லெஃப்ட்டு நாக்பூர் அவுட்டர் ரோடு ஒரு வழியாக பக்கமாக வந்துட்டேன். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் பங்கு. என்ன சொல்கிறாங்கன்னா எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். பங்கு வந்தாச்சு மக்களே. வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன், இடம் தான் இல்லை. சரி ஓகே மக்களே, பங்கு வந்தாச்சு. இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன எதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. சரி ரொம்ப டயர்டாக இருக்குது, ஓய்வு எடுப்போம். இந்த வீடியோ நான் அதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.